வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேல் மீதான டெஹ்ரானின் முதல் தாக்குதல் சுட்டு வீழ்த்தப்பட்டு விட்டது. ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு இன்னமும் அதை ஒரு உண்மையான போராக மாற்ற முடியும். இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதல் ஆபத்தானது, இஸ்ரேலை ஆத்திரமூட்டும் விதத்தில் இருந்தது என்ற போதிலும் இஸ்ரேலுக்கு அந்த தாக்குதலால் பெரிய அளவு சேதம் எதுவும் ஏற்படவில்லை. இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளில் எதுவும் இஸ்ரேலின் பெரிய இலக்கை தாக்கி சேதமடைய வைக்கவில்லை. அப்படி ஒரு தாக்குதலை திட்டமிட்ட ஈரானிய இராணுவ திட்டமிடலாளர்களுக்கு தங்கள் ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்கள் இலக்கை அடையும் முன் சுட்டு வீழ்த்தப்படும் என்பது தெரியாதிருக்க வாய்ப்பு இல்லை. ஈரான் ஏவிய ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்கள் இலக்கை அடையும் முன் சுட்டு வீழ்த்தப்பட்டது எப்படி என்று பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் இன்று நாம் வெளியிட்ட காணொளியில் தொழில்நுட்ப ரீதியில் விளக்கியிருந்தோம். அது ஈரானிய இராணுவ திட்டமிடலாளர்களுக்கும் நிச்சயம் தெரிந்திருக்கும். அப்படியும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. எனவே இஸ்ரேல் மீதான ஈரான் நடத்திய தாக்குதலால் என்ன பயன்? 2 சாத்தியங்கள் உள்ளன. ஒன்று, இஸ்ரேல் மீதான ஈரானிய தாக்குதலின் போது அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் நேரடியாக காட்சிக்குள் வந்து ஈரானிய ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களை சுட்டு வீழ்த்துவார்கள் என்று ஈரான் எதிர்பார்க்கவில்லை என்பதாக இருக்கலாம். அல்லது தாக்குதல் தோல்வியடையும் என்று தெரிந்து கொண்டே தாக்குதலை நடத்தியிருக்கலாம். தாக்குதல் நிஜத்தில் தோல்வியுற்றாலும் ஈரானிய பொதுமக்கள் மத்தியில் அதை ஒரு பிரச்சார வெற்றியாக காட்டுவது ஈரானின் திட்டமாக இருக்கலாம். சுட்டு வீழ்த்தப்பட்ட தோல்வியடைந்த அந்த தாக்குதலின் போது இஸ்ரேலின் பல விமான தளங்கள் பற்றி எரிந்தன. பல இஸ்ரேலிய தளபதிகள் கொல்லப்பட்டார்கள். பாதி இஸ்ரேல் அழிந்துவிட்டது என்று நம்பும் ஆத்மாக்களும் உள்ளன. அப்படியான ஒரு பிரச்சார வெற்றிக்காக நடத்தப்பட்ட தாக்குதலாக இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை கவனியுங்கள். அப்படியான உண்மைக்கு மாறான தகவல்கள் எதுவும் IRNA உட்பட ஈரானிய அரசு ஊடகம் எதிலும் வெளியாகவில்லை. இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஈரானின் உண்மையான நோக்கம் என்ன என்று பல நீண்டகால ஆய்வாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட நேரடி தாக்குதல் முக்கியமாக ஈரானின் முகத்தை காப்பாற்றும் பயிற்சியா அல்லது இஸ்ரேலுடன் போர் தீவிரமடைவதற்கான உண்மையான முயற்சியா என்ற கேள்வி பல ஆய்வாளர்களுக்கு உள்ளது. அமெரிக்கா 6 மாதங்களுக்கு மேலாக ஒரு முழு அளவிலான மத்திய கிழக்கு பிராந்திய போரை தவிர்க்க முயற்சிக்கிறது. அப்படியான சூழ்நிலையில் இஸ்ரேல் மீது ஒரு தோற்கடிக்கக்கூடிய தாக்குதலை ஈரான் நடத்துவதன் மூலம் இஸ்ரேலை வெகுண்டள வைக்க முடிந்தால் இஸ்ரேல் மீது பெரிய அளவிலான போருக்கு போக முயற்சிக்கும். அதனால் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்படும் என்று கூட ஈரான் நினைத்திருக்கலாம். நேற்று ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேல் மீதான ஈரானிய பதிலடி, ஈரானில் இருந்து தொடங்கப்பட்ட இஸ்ரேல் மீதான நேரடி தாக்குதல் டெஹ்ரானின் ஒரு ஆச்சரியமான மற்றும் மிகவும் ஆபத்தான நிலைப்பாட்டை குறித்தது. ஈரான் அதுவரை இஸ்ரேலுக்கு எதிராக லெபனான், சிரியா மற்றும் பிராந்தியத்தை சுற்றியுள்ள பிற இடங்களில் இருந்து செயற்படும் அதனது ஆதரவு இயக்கங்களை பின்னணியில் இருந்து இயக்கிக் கொண்டிருந்தது. இது பற்றி மத்திய கிழக்கு விவகாரங்களில் உலகளவில் பிரபலமான ஆய்வாளர்களின் கோணம் என்ன? ஜனநாயகங்களின் பாதுகாப்பிற்கான வலதுசாரி அறக்கட்டளையின் மூத்த உறுப்பினரும் ஈரானின் ஏவுகணை திறன்களின் நிபுணருமான பெக்னாம் பென் தலேப்லு கூறிய போது, திரைமறைவிலிருந்து இயங்கிய ஈரான் நேரடியாக மேடையில் தோன்றிய காரணம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ரிஸ்கை எடுக்க துணிந்து விட்டார்கள் என்பதாக இருக்கலாம் என்றார். அவர் மேலும் கூறிய போது, இதுவரை ஈரானிய பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலை நேரடியாக குறிவைத்ததில்லை. அதற்கு பல காரணங்கள் உண்டு. முக்கிய காரணம், போரை தமது நாட்டுக்குள் கொண்டு போக ஈரான் ஒருபோதும் விரும்பியதில்லை. ஈரானுக்குள் இஸ்லாமிய அரசின் மீது மக்கள் மத்தியில் பரவலான எதிர்ப்பு உள்ளது. அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் பெருமளவில் நடக்கின்றன. அப்படியான சூழ்நிலையில் போரை ஈரானுக்குள் கொண்டு போனால் அரசை கவிழும் அபாயம் உள்ளது. அது யாருக்கு தெரிகிறதோ இல்லையோ, ஈரானின் மன்னர் ஷாவின் ஆட்சியை கவிழ்த்து அரியணையில் ஏறிய அயோத்துல்லாவுக்கு நன்றாகவே தெரியும். இந்த தாக்குதலுக்கு மற்றும் ஒரு விசேஷமும் உண்டு. ஈரானிய பிரதேசத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்ட இலக்குக்கு எதிராக முதல் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் இது. இதன் மூலம் இஸ்ரேலிய பிரதேசத்தை குறிவைக்கும் ஏதோ ஒரு தடையை உடைக்க ஈரான் விரும்புகிறது என்பது தெரிகிறது என்றார் பெக்னாம் பென் தலேப்லு. ஆனால் அந்த தடை என்ன என்பதை அவரால் உறுதியாக கூற முடியவில்லை. அவர் மேலும் கூறிய போது, அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் நடந்த பயங்கரவாத தாக்குதலை ஈரான் ஆதரித்தது. அதன் தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு எதிராக பல ஈரானிய ஆதரவு இயக்கங்களின் தாக்குதலை ஏற்பாடு செய்த பின்னரும் அதன் விலையை செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஈரானுக்கு ஏற்படவில்லை. அதனால் டெஹ்ரான் நாம் எதுவரை விலை செலுத்தாமல் போக முடியும் என்பதற்கும் கூட இஸ்ரேலுக்கு இப்படி ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என்றும் அவர் கூறினார். சர்வதேச நெருக்கடி குழு என்ற ஆய்வு அமைப்பின் மூத்த ஆய்வாளர் அலிவாஸ் கூறிய போது, இதுவரை டெஹ்ரான் இஸ்ரேலின் வடக்கில் ஹெஸ்போல்லா கூட்டாளிகளை ஆங்காங்கே மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல்களை மட்டுமே நடத்த உத்தரவிட்டு முழுமையான போரை விரும்பவில்லை என்று சமிக்ஞை செய்துள்ளது. ஆனால் ஈரானிய அரசாங்கம் டமாஸ்கஸ் தூதரக தாக்குதலை ஒரு மூலோபாய ஊடுருவல் புள்ளியாக கருதுவதாக தெரிகிறது. அதற்கு பதிலடி கொடுக்க தவறினால் நன்மைகளை விட அதிக தீமைகள் ஏற்படும் என்று ஈரானிய அரசு நினைத்திருக்கலாம்.
அதனால் ஈரானில் இருந்து தாக்குதல் நடத்தியே ஆக வேண்டும் என்ற நிலைக்கு ஈரானிய அரசு தள்ளப்பட்டிருக்கலாம் என்று கூறினார். மறுபக்கத்தில் ஈரானின் இந்த தாக்குதலால் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இப்போது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு மற்றும் அவரது போர் அமைச்சரவையை வற்புறுத்தும் ஒரு தந்திரமான நிலையில் உள்ளார். இதுவரை ஜோ பைடன் இஸ்ரேலுடனான போர் என்பது அமெரிக்காவுடனான போரை குறைக்கும் என்று சமிக்ஞை செய்வதன் மூலம் டெஹ்ரானை தடுப்பதை நோக்கமாக கொண்டிருந்தார். ஈரானிய தாக்குதலை எதிர்பார்த்து கடந்த வாரத்தில் பென்டகன் மேலதிக போர் விமானங்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை தாங்கிய கப்பல்களை அந்த பகுதிக்கு நகர்த்தியதன் மூலம் இஸ்ரேலுடனான போர் என்பது அமெரிக்காவுடனான போரை குறைக்கும் என்பதை மீண்டும் உறுதி செய்தார். அப்படியான சூழ்நிலையில் அமெரிக்கா எந்த கட்டம் வரை இஸ்ரேலை பாதுகாக்க முன்வரும் என்பதை தெரிந்து கொள்வதற்கும் கூட ஈரான் இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதலை தோல்வியடையும் என்று தெரிந்து ஒரு தாக்குதலை நடத்தியும் இருக்கலாம். உள்வரும் ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் சுட்டு வீழ்த்த இஸ்ரேலுக்கு நாங்கள் உதவினோம் என்று ஜோ பைடன் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். அதிலிருந்து அமெரிக்கா இதுவரை போகும் என்பதை ஈரானிய அரசு தெரிந்து கொண்டிருக்கலாம். நேற்று வரை ஈரானிய மைதானத்தில் இருந்த பந்து இப்போது இஸ்ரேலிய மைதானத்தில் உள்ளது. இஸ்ரேல் இதை எப்படி ஆடப்போகிறது பார்க்கலாம்.